சிவலிங்கத்தை எடுத்தபோது மகானின் தலை தெரிந்த அதிசயம். பழைய லிங்கத்தை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா சுவாமியோட தலை சிரசத்தை 30-35 வருடங்களுக்கு அப்புறமும் சுவாமியோட தர சிரசத்தை அன்னைக்கு சிஷ்யாள் பார்த்துருக்காங்க. ஆச்சரியப்படுத்தும் ஆன்மீக பின்னணிகள். மர்மம். திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதன் பின்னணியில் கூட சித்தர்களின் சக்தி இருப்பதாக கூறுகிறார்கள். சித்தர்கள் தங்களது யோக நிலையால் சேகரித்து வைத்த பொக்கிஷங்களை மக்கள் அவர்களை நோக்கி செல்லும் போது விபூதி போல எடுத்துக் கொடுக்கிறார்கள் என்று இவர் கூறிய தகவல் வித்தியாசமாக இருந்தது. எனவே இது போன்ற சித்தர்களை தேடிச் செல்ல வேண்டும் என்பதாக அவர் கூறினார். இந்த சமரகுரு சித்தர் பற்றியும் பல தகவல்கள் இவரால் கூறப்பட்ட நிலையில் 25 ரூபாய் வைத்துக் கொண்டு 2 அடுக்கு மாடி வீடு கட்டும் அளவுக்கு அவருக்கு ஆன்மீக சக்தி இருந்தது என்று குறிப்பிடுகிறார். சித்தர்களை தேடி இன்னைக்கு எல்லாருமே போறாங்க. ஏன் சித்தர்கள் தேடி நம்ம போகணும்? எத்தனையோ கோயில் இருக்கு, எத்தனையோ குளங்கள் இருக்கு. இப்போ நவகிரகத்தினால இந்தந்த பிரச்சனைன்றாங்க. அதெல்லாம் விட்டுட்டு சித்தர்களை தேடி திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறாங்க. ஏன் கிரிவலம் போகணும்? சித்தர்கள் பொக்கிஷங்களை வச்சுருக்காங்க. யோக நிலையில் அடங்கிய பொக்கிஷத்தை நம்மளை போல் மக்கள் வந்து கேட்கும்போது அந்த பொக்கிஷத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாங்க. விபூதி பிரசாதமாக எடுத்து கொடுக்குறாங்க. யாருக்கும் அவர் காசு கொடுத்தது கிடையாது. 25 ரூபாய் எடுத்துகிட்டு ஒருத்தர் வீடு கட்டுறது. அவர் இன்றைக்கி ஆலந்தூரில் அவர் வீடு இருக்குது. அவர் வம்சாவழியினர் இருக்காங்க. சாமியோட ஃபோட்டோ பெருசாக வீட்டில் வச்சுருப்பார். வெறும் 25 ரூபா தான் அப்படின்னோடனே வீடு கட்டணும். அவர் சிரிக்கிறார். 25 ரூபா வச்சுன்னு வீடு கட்ட முடியுமா? சாமி சொன்னால் கட்டலாம் அப்படிங்கிறனால அந்த விபூதி தான் எடுத்து கொடுக்குறாரு. அப்போ இன்னைக்கு 2 மாடி கட்டடத்தை இன்னைக்கு கட்டியிருக்கிறாங்க. இங்கே இருக்கும் ஜீவசமாதி பாதாளத்தில் அமைக்கப்பட்டது போல கீழ் நோக்கி அமைந்திருக்கிறது. அந்த பாதாள அறையில் சிவலிங்கமும் நந்தியும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றன. ஆரம்பத்தில் இருந்த சிவலிங்கத்தை எடுத்துவிட்டு புதிய சிவலிங்கத்தை வைக்க முயற்சித்து இருக்கிறார்கள். அப்போது பழைய சிவலிங்கத்தை எடுத்தபோது இந்த மகானின் தலை தெரிந்ததாகவும் புதிய சிவலிங்கம் தானாகவே சென்று இங்கு அமைந்ததாகவும் சொல்கிறார்கள். புது லிங்கம் வாங்கிறதுக்காக இங்கேருந்து கிளம்பி மகாபலிபுரத்துக்கு போகிறாங்க. அப்போ பெரிய டிரான்ஸ்போர்ட்லாம் நம்மள்ட்ட கிடையாது. ஒரு சைக்கிள், அதுதான் பெரிய விஷயம், சைக்கிள் கிடச்சாரு. ஸோ இங்கேருந்து சைக்கிள்லேயே மறிச்சுட்டு மகாபலி வரைக்கும் போயிட்டு நைட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11:30-12 ஆயிடுத்து. அப்போ தீப்பந்தத்தில் இந்த பழைய லிங்கத்தை இங்கேருந்து எடுத்துகிட்டு விண்ணமட்ட லிங்கத்தை எடுத்துகிட்டு புது லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக பக்கத்தில் வச்சுருக்காங்க. அப்படி பழைய லிங்கத்தை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா சுவாமியோட தலை சிரசத்தை 30-35 வருடங்களுக்கு அப்புறமும் சுவாமியோட தர சிரசத்தை அன்னைக்கு சிஷ்யாள் பார்த்துருக்காங்க. அந்த லிங்கத்தை எடுக்கும் போது பார்த்துட்டு எல்லா அதிர்ச்சியில் பயந்தே போயிட்டாங்க. ஒரு சுவாமியை விட்டு ஒரு 20 அடி தள்ளி பயத்தில் ஓடிட்டாங்க. ஏன்னா மனுஷால் தானே, திடீர்னு ஒரு தலையை பார்க்கும்போது, தலை மட்டும் மண்ணிலிருந்து பார்க்கும்போது நம்மளோட சுபாவம் எப்படி இருக்கும்? அப்போ நம்மளோட மனநிலை எப்பேற்பட்ட தைரியமான ஆட்களாக இருந்தாலுமே அந்த சுவாமியோட சிரத்தை பார்க்கும்போது இங்கேருந்து தள்ளி ஒரு 20 அடி 30 அடி போய் தள்ளி ஓடிட்டாங்க திடீர்னு. அப்போ அவங்க பக்கத்தில் வச்சுருந்த இந்த புதுலிங்கம் என்ன ஆச்சு அப்படின்னா, பழைய லிங்கம் ரிமூவ் பண்ணி கீழே வச்சுட்டாங்க. புதுலிங்கம் அதுவே தானாகவே நகர்ந்து வந்து அவரோட சிரசத்தில் அமர்ந்துருச்சு. இந்த புதுலிங்கம் அவர் சிரசத்தில் அவரே தானாக நகர்ந்து வந்து அமர்ந்துருச்சு அப்படின்னு எங்கள் முன்னோர்கள் சொன்னாங்க. இந்த சமரபுரி குரு சித்தர் பற்றி பேசும்போது அவரது குருநாதர் உள்ளிட்டவர்கள் பற்றியும் பல தகவல்கள் கிடைக்கின்றன. அதாவது எல்லாருக்குமே குருநாதர்னு ஒருத்தர் வேணும் இல்லையா? ஐயாவுக்கும் வந்து இந்த ஆன்மீக பணிகளில் போகிறதுக்கு மெயினாக இருந்தவர் வந்து வைத்தியநாத சுவாமிகள்னு பேர். மயிலாப்பூர் தான் அவருடைய பூர்வீகம். சரிங்களா? இவரோட ஜீவசமாதி வந்து எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வைத்தியநாத சுவாமிகளும் இதே மாதிரி ஆன்மீகத்தில் பெருந்தொண்டாற்றி இது மாதிரி பல சிஷ்யாவை உருவாக்கி அவங்கள ஆன்மீகத்துக்காக அர்ப்பணித்தவர். அவரோட ஜீவசமாதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா,
கண்ணம்மாப்பட்டு. இன்றைக்கி கண்ணம்மாப்பேட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அன்றைக்கி அது ஒரு காலத்தில் ஜீவசமாதிகள் இருந்த ஒரு இடம். இன்றைக்கும் போனாலும் இவரோட அந்த ஜீவசமாதி மண்டபம் அங்கே இருக்குது. சுவாமி வழிபட்டுட்டு நம்ம வந்து எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி கண்ணம்மாப்பட்டில் இன்றைக்கும் வைத்தியநாத சுவாமிகளோட இது இருக்குது. அந்த காலத்திலே பிரிட்டிஷ் பீரியட்லேயே வர எல்லாருக்கும், மயிலாப்பூரில் வர எல்லாருக்குமே வந்து அன்னதானம் போட்டு ஒரு பெரிய மகான் அவர் வைத்தியநாத சுவாமிகள். பசிப்பினியை தீக்கணுன்றது தான் இவர் சிஷ்யாளுக்கு சொன்னதும் இவர் சொன்னதும் ஒரே விஷயம். அவர் பேர் வைத்தியநாத சுவாமிகள். அவரோட மனைவியார் ஃபோட்டோ அங்கே இருக்கும், சரிங்களா. அவங்க தான் வந்து இவர் வந்து இல்லற வாழ்க்கையிலேருந்து துருவ வாழ்க்கைக்கு போகிறதுக்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தவங்க. ஒரு பிள்ளைகளை அவங்க வளர்த்தா தான் இவர் இல்லற வாழ்க்கையிலேருந்து துருவ வாழ்க்கையில் போக முடியும் இல்லையா. அந்த பெரிய விஷயத்தை பண்ணதும் அவங்க தான். அன்னதானம் செய்வதும் பஜனை செய்வதும் ஆன்மீக ரீதியான அற்புதமான பணிகள் என்று இந்த மகான் கூறிச் சென்றார் என்று சொல்கிறார்கள். மக்களுக்கு எல்லாம் கிடைக்கணும், மக்கள் சந்தோஷமாக இருக்கணும், கஷ்டத்தெல்லாம் நீங்கணும். ஏன்னா மனநோய் இருக்குது, உடம்பு நோய் இருக்குது, பண கஷ்டங்கள் இருக்குது. இருந்தாலும் கூட பல பேருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ண சொல்லுவார். வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுங்கள், வரவங்களுக்கெல்லாம் என்னென்ன செய்யணும் செய்யுங்க. அப்போ இங்கே வந்து அப்போ தான் முதல்ல ஆன்மீகத்தில் மக்கள்லாம் கூப்பிட்டு ஒரு பஜனை மடம்னு ஒன்று நிறுவுறார். சாயந்தரமான பஜனை பண்ணுவார், தினந்தோறும் பஜனை பண்ணுவார். பஜனை பண்ணி மக்களுக்கு ஆன்மீகத்தை கொஞ்சமாக கொண்டுட்டு வர்றார்.